நமக்கு இன்னைக்கு வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, தாவேகாவில் ஒரு அறிவுகட்ட முண்டை ஒன்று இருக்கு. விஜய் அறிவுகட்ட முண்டம்னா அறிவுகட்ட முண்டம். இப்போ கடைசிக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ என்னைக்கு கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து அவனுக்கு 7.5 தான். நம்ம 7.5னா 7.5, ஓ வீட்டு 7.5, என் வீட்டு 7.5 கிடையாது, பழுத்த 7.5. 7.5 நாட்டு சனியே இறங்கி வந்து நம்ம வீட்டு வாசலில் உட்காந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு 7.5 அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இப்போ நீ அரசியல் கட்சி நீ வந்து சாமானியமாக ஒரு வேலைக்கு போகிற, நம்ம வேலைக்கு போகிறோன்னா நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், உன்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அப்போ ஒரு அரசியலுக்கு கட்சி தலைவனாக வர்றவன் எப்படி இருக்கணும்? ஒழுக்கமாக இருக்கணும். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், ஒரு கொள்கை இருக்கும், ஒரு திட்டம் வச்சிருப்பான், ஒரு 4 இடத்துக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், அந்த மாதிரி தான் ஒரு கட்சி தலைவர் உருவாகணும். ஆமாம். இவர் எப்படி அப்படின்னா, ஒரு கட்சி தலைவர் வந்து பிறந்த நாள் ஏதாவது ஒரு துக்க விசாரிக்க போனால் இன்னொரு அரசியல் கட்சி தலைவருக்கு வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. நாய்க்குட்டிக்கு போய் பிறந்த நாள் கொண்டாடவனே அங்கேயா பார்த்துருக்கியா நீங்க? ஆமாம், திரிசா வீட்டு நாய்க்குட்டி. அது புதுன்னு ஒரே முடியா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கண்ணும் தெரியாது, வாயும் தெரியாது, மூக்கும் தெரியாது, பூரா தொங்கும், முடியா தொங்கும். ஆமாம், அது ஒரு நாய், வெளிநாட்டு நாய், இவ்வளவு காலம் இருக்கும். பூனைக்குட்டி மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பூனை இருக்கு வச்சா, அந்த பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடினா திரிசா. அந்த நாய்க்குட்டி பிறந்த நாளுக்கு தலைவர் இங்கிருந்து போறாரு. யாரு? தாவேகா தற்கூரி தலைவர் இங்கிருந்து தனி விமானத்துல நாய்க்குட்டி பிறந்த நாளுக்கு எவனாவது போய் இருந்தாரு பார்த்திருக்கியா நீ? தனி விமானத்துல எப்படி பார்த்தாலும் 20 லட்ச ரூபா வாடகை வரும். இந்த 20 லட்ச ரூபா ஒரு விமானத்துக்கு வாடகை கொடுத்து ஒரு நாய்க்குட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாட போறான். நாய்க்குட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாட போற இவனுக்கு மாசத்துக்கு ஒரு நாள் தான் ஒரு மீட்டிங் போடுறான். மாசத்துக்கு ஒரு நாள் தான் போடுவான். 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு மீட்டிங். அது வரைக்கும் என்ன செய்வான் தெரியுமா? சரக்கை போட்டு நல்லா பனையூர்ல தூங்கிடுவான், கொரட்டை போட்டு தூங்கிடுவான். ஆமா, தாவேகா கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு புஷி ஆனந்த். ஆமா, புஷினா யாருன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப் வச்சு நடத்துறான். அந்த ஒயின் ஷாப், பல ஒயின் ஷாப் இருக்கு. அந்த ஒயின் ஷாப்புக்கு பேரே புஷி. ஆமா, ஆனந்த் ஒயின்ஸ். அதான் புஷி ஆனந்த். அவர் தான் வந்து இவரை எழுப்புவார். மீட்டிங் போனா சரக்கை போட்டு படுத்துருவார் தலைவர். அப்போ ஒரு மீட்டிங்க்கு வந்து எழுப்புவார். தலைவரே எந்திரிங்க தலைவரே, பொதுக்கூட்டத்துக்கு போகணும் தலைவரே அப்படிமா. என்னையா பொதுக்கூட்டம்? நான் தூங்கணுங்கயா தலைவரே, தூங்கணுக்கு போதும் தலைவரே, எந்திரிங்க தலைவரே அப்படிமா. மீட்டிங் எத்தனை மணிக்கா? தலைவரே மீட்டிங் வந்து 12 மணிக்கு தலைவரே அப்படிமா. 12 மணிக்கா? அப்போ நான் 12 மணிக்கு கிளம்புறேன், போய் அது வரைக்கும் இப்போ வரமா, படியா போயா போ, நான் தூங்க போறேன். தலைவரே தூங்கக்கூடாது தலைவரே, எந்திரிங்க தலைவரே அப்படிமா. அப்பவுமே எந்திரிக்க மாட்டான். போதை தெளிஞ்சா தானே எந்திரிப்பான். நல்லா வெளிநாட்டு சரக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபுல்லா நல்லா வாய் வழியை ஊத்திட்டு நல்லா போதையில படுத்த எப்படி எந்திரிப்பான்? இவன் தலைவரேன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு வழியா எந்திரிச்சிடும். தலைவரே, நம்ம கூட்டத்துக்கு இன்னைக்கு 42 பேர் வர்றாங்க தலைவரே, 47,000 பேர் வர்றாங்க தலைவரே அப்படின்னு. எத்தனை பேர் வராங்க தலைவரே? 47,000 பேர் தலைவரே. நான் ஈத்துட்டு போகணும் தலைவரே, ஈத்துட்டு போகணும். இந்த மெட்ராஸ் பாசையில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஏசல்பாடி ஏரியாவில் போன ஈத்துட்டு வரணும் அப்படிமா, ஈத்துட்டு வரணும் அப்படிமா. ஒரு ஆளை கூட்டிட்டு வாடணும் நம்ம சொல்லுவான், அவன் ஈத்துட்டு போய் விடணும் அப்படிமா. அந்த பாத்துல ஈத்துட்டு போகணும் தலைவரியா, வாங்க தலைவரியா அப்படிமா. அவர் ஒரு முட்டா பையன், அவன் ஒரு பொதுச் செயலாளர், அவனை வச்சுக்கிட்டு இவன் எந்த நேரமும் போதையை போட்டு தூங்கிட்டு ஒரு கட்சி நடத்திக்கிட்டு, இப்போ கடைசிக்கு என்ன போச்சுன்னா, கட்சி வந்து தன்னால காரி துப்புற அளவுக்கு ஆகி போச்சு. ஆமா, ஒழுங்கா கட்சி நடத்தணும், ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு கண்ட இடத்துலலாம் போய் மேய்ஞ்சிட்டு வந்துட்டான். கொண்டாட்டி எப்படி அவங்க கூட வாழ்வா? வந்துட்டான். அது அந்த அம்மா வந்து என்ன செஞ்சது, நான் இனிமே அவர் கூட வாழ முடியாது, என்ன அடிச்சாரு உதைச்சாரு, எனக்கு பணம் எதுவும் தரவே இல்லை, பெத்த பிள்ளைகளே பார்க்கல. சரி, ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரும்னா தாய் தாப்புல பிரச்சனை வரும், பொண்டாட்டியோட பிரச்சனை வரும், பெத்த பிள்ளைகளே யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த தற்கூரி முண்டம் பெத்த பிள்ளையே தடிச்சு விட்டான், தண்ணி தொழிச்சு. அது பாட்டுக்கு அங்க ஒரு வாடகைக்கு ஒருத்தர் ரூம் எடுத்து இங்க இருக்க அசோக் பிள்ளர்ல, ஒரு பிள்ளை லண்டன்ல படிக்குது, நம்மள பிள்ளை அம்மா கூட. ஆமா,
இவர் தலைவர் வந்து என்ன செய்யறாரு, தலைவர் மாசத்துக்கு ஒரு நாள் மீட்டிங்கை போட்டு நேர தனிவிமானம் பிடிச்சி கோவாவுக்கு போயிடுவார், இல்லைன்னா கனடாவுக்கு போவார். அங்கதான் திரிஷாவும் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் தெரியுமா? தெரியாதா? திரிஷா தெரியுமா? ஆமா, அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. நாய்க்குட்டிக்கு எந்தெந்த குட்டி வச்சிருக்காலும் எல்லா குட்டிக்கும் பிறந்த நாளுக்கு அங்க போயிடுவான். ஆமா, இங்க பொண்டாட்டியும் பாக்குறது கிடையாது, பிள்ளையும் பாக்குறது கிடையாது. இப்ப அந்த விஜய் பொண்டாட்டி என்ன ஆகி போச்சுன்னா கேஸ் போட்டுச்சாரு, இனிமே அவர் கூட வாழ முடியாது, என்னை வந்து ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உண்டானது எல்லாத்தையுமே எனக்கு உண்டானது எல்லாம் ஜீவனாவசமா எனக்கு இவ்வளவுன்னு எனக்கு கொடுத்து இந்த ஆளை தீர்ந்து விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த நாதாரி பயவலுக்கு அது கூட பதில் சொல்ல கூட துப்பு இல்லை. ஒன்று நீ நல்லவனா ஏதாவது பதில் சொல்லணும்ல, நான் இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லணும்ல, வாயை தொடர்ந்து இது வரைக்கும் பதிலே சொன்னாங்க. நம்ம ஆகுனா திமுக காரன் மேலே போட்டுறான். திமுக காரங்க தான் இவன் பொண்டாட்டியை தூண்டி விட்டு இவனுக்கு வந்து டைவர்ஸ் வாங்க வச்சாங்க. எல்லாத்துக்குமே திமுக காரங்க தான். எங்கேயாவது 10 பேர் சாகுறானா திமுக காரன் கொண்டு. ஆமா, கரூருக்கு போனா 41 பேர் செத்தான், திமுக காரன் தான் கொண்டாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போனா அங்கேயும் திமுக காரன் தான் காரணங்க. இவங்க கட்சிக்காரங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு மாவட்ட செயலாளர், நாமக்கல் மாவட்ட செயலாளர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போஸ்டிங் போறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளை கட்சியில இருக்கு, ஒரு முஸ்லீம். அதை கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் உங்க கூட விஜய்க்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லி பெரிய பொறுப்பு வாங்கி தரேன், உன்னை பெரிய ஆளாக்குறேன் கட்சியில, நீங்க ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய அது இதை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி நடிச்சாமத்துல 12 மணிக்கு 2 பேரும் பெட்ரூம்ல வச்சு கட்சி டிஸ்கஷன் பண்றாங்க. கட்சியை எப்படி வளர்ப்பது, நாம எப்படி செயல்படுவது, நம்ம எப்படி செய்வது, ஆமா எப்படி போடுவது, அதாவது எப்படி மீட்டிங் போடுவது. ஆமா, யாரும் தப்பா நினைக்க கூடாது, மீட்டிங் போடுறது எப்படி போடுறதுங்கிறதுக்கு வந்து 2 பேரும் 12 மணிக்கு சாமத்துல உட்காந்து கட்டுல உட்காந்து பேசுறாங்க. ஆமா, எப்படி போடுறது மீட்டிங்கு. ஆமா, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்காரன் 12 மணிக்கு கதவை தொட்டி கதை திறந்தான். ஆமா, கதவை திறந்து என்னடா இப்படி தட்டியோட இருக்கே அப்படின்னா, சும்மா நாங்கள் கட்சியை பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கட்சி வளர்ச்சி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், கட்சி வளர்ச்சி பத்தி எந்த மாவட்டத்துல எப்படி எப்படி கட்சி வளர்க்கலாம், நம்ம தலைவர் விஜய் எப்படி வந்து இந்த ஆட்சி கட்டுல அமர வைக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது பேசுறதுக்கு நைட்டு 12 மணி, அது அவ பெட்ரூம் தான் கிடைச்சதா? ஏன் இங்க ஒரு வெளியில உட்காந்து பேச வேண்டியதான், ஹாலில் உட்காந்து பேச வேண்டியானா? நீ கட்டுல போய் உட்காந்துட்டு அரையும் குறையுமா எதுக்கு பேசுற? சட்டியோட வர்றான் அங்க இருந்து பிறக்கி பையன், இந்த மாதிரி ஒரு ஊதாரி பையன் உள்ள கட்சியில வச்சுக்கிட்டு. ஆமா, இவன் கட்சிக்காரங்க எங்கேயும் பொம்பளையில விட்டு வைக்க மாட்டாங்க. ஆமா, எல்லாமே ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு, வட்ட செயலாளர் இருக்காருன்னா ஒரு பொம்பளையை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆமா, நான் உன்னை விஜய் கிட்ட கூட்டு போறேன், இவங்க என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் இருக்காங்க. அவன் இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கா அந்த மீட்டிங்ல, என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் விஜய்க்கு அக்காவா இருந்தோம், தங்கச்சியா இருந்தோம், ஏன் இப்ப பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம்? ஆமா, இவ்வளவு நாள் அக்காவா இருந்தோம், தங்கச்சியா இருந்தோம், இப்ப நாங்க விஜய்க்கு பொண்டாட்டியா இருந்தோம், அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்க? அக்காவா இருந்து தங்கச்சியா இருந்து யாராவது பொண்டாட்டியா இருப்பாங்களா? இவ்வளவு நாளா இத்தனை வருஷமா அக்கா தங்கச்சியா இருந்தாங்களாம். இந்த அக்கா தங்கச்சிய இப்ப விஜய்க்கு பொண்டாட்டியா மாற போறாங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி பேசினா யாராவது விட்டு நைட்டு தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டுருவில்ல? அப்ப அவன் புருஷக்காரன் என்ன செய்யறான்? அதான் அவன் புருஷனை பார்த்து கேட்கிறோம், ஏன்டா உனக்கு அறிவு இல்லையா? உன் பொண்டாட்டி விஜய்க்கு பொண்டாட்டியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்புறம் உன் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நீ என்ன புடிங்கிட்டு இருக்கியா? இல்ல எவன் மயிர நீ புடிங்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி விஜய்க்கு பொண்டாட்டி ஆக போறங்கிறா. அப்ப உன் பொண்டாட்டி இப்படி பேசிட்டு இருக்கும் போது நீ எவன் மயிர புடிங்கிட்டு இருக்க? எங்க புடிங்கிட்டு இருக்க? யாருக்கு புடிங்கிட்டு இருக்க? என்னத்தை புடிங்கிட்டு இருக்க நீங்க? இந்த மாதிரி ஒரு புடுங்கி பையங்களை கட்சியில வச்சுக்கிட்டு இதெல்லாம் உருப்படுமா? குழந்தை செத்து போச்சான், குழந்தை செத்து போச்சான், குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் கூட இன்னொரு குழந்தை பெற்றுக்குருவோம், விஜய் கூட இன்னொரு குழந்தை பெற்றுக்குருவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி எங்கேயாவது வரைக்கும் பார்த்துருக்கியா? உலகத்துல இல்ல, எங்கேயுமே பார்க்க முடியாது. சரி, ஆக துப்பு கட்ட கட்சி. ஆனா ஒண்ணு, எங்கேயாவது வீட்டுல தாவகாக்கார அந்த விஜய் கட்சிக்காரர் இருக்காங்கன்னா உஷாரா இருக்கணும். ஆக பெரும் தலகு இருக்கிறதுலே மோசமான கழுத போய் முடியாது வீட்டுக்கு. அதாவது ஒரு இந்த ஆம பூந்த வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஆம பூந்த வீடும் இந்த விஜய் கட்சிக்காரன் பூந்த வீடும் விளங்காது. ஆமா, எல்லாத்துக்குமே திமுக காரணம் தான். இவன் மாவட்ட செயலாளர் ஒரு பொம்பளை கைக்குள்ள போட்டுட்டு நடிச்சாம 12 மணிக்கு கட்சி டிஸ்கஷன் பண்றதா இருக்கட்டும், அதுக்கும் திமுக காரணம் காரணமா? அப்புறம் உன் வீட்டுல ஒரு குழந்தை வந்திருக்கு, அதுக்கும் திமுக காரணம் காரணமா? அப்ப உனக்கு என்ன புடுங்குற வேலை உனக்குங்க?
அதையும் திமுக காரன் தான் உனக்கு குழந்தை பத்து கொடுத்தானா? உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பத்துருக்கப்பா, குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு யாரு, நீ தாப்புனா திமுக காரன் தாப்புனா கேட்பாங்கல்ல? எல்லாத்துக்குமே திமுக காரனா, அப்ப உனக்கு பிறந்த குழந்தைக்கும் திமுக காரன் தானா? அதைத்தான் நாங்க நமக்கு என்ன கேட்கறோம் அப்படின்னா, உன் வீட்டுல குழந்தை பிறந்துக்கல, அதுக்கு திமுக காரன் தானே காரணம். அப்போ நீ என்னத்தை பிடிக்கிட்டு இருக்க? நீங்க ஏன் ஓம் பொண்டாட்டிடா, ஓம் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்ததுக்கு யாரு காரணம்? நீ தான் காரணமா இல்ல திமுக காரன் காரணமா? அப்ப உனக்கு என்ன புடுங்குற வேலையாங்க? நீ என்ன கல்யாணம் முடிச்சு நக்கிக்கிட்டு இருக்கியா? நேரம் போய் எல்லாத்துக்குமே திமுக காரன் தானே. யாரும் என்ன எத்தெடுத்தாலும் திமுக. மோடியை பத்தி பேச சொல்லு. ஒரு படம் எடுத்தான், பொனநாயகனா ஜனநாயகன். மோடி வச்சு அமுக்கி வச்சார். ஆமா, நீ முதலமைச்சர் ஆக போறியா? எப்படி யாரும் நானும் பாத்துறேன். அந்த இவன் படத்தை நிப்பாட்டி வச்சார். யாரும் மோடிஜி பத்தி பேச மாட்டேங்க. யாவுனா ஸ்டாலின் தான். இவரு அதாவது நம்ம தலைவர் எப்படின்னா ரொம்ப அநியாயம் பண்றாரு. ஆரம்பத்திலே சூத்துல 4 அரை அரைச்சி தூக்கி எடுத்து உள்ள போட்டு நல்லா ராடு வச்சு ஏத்திருக்கணும். நல்ல பைப் ராடை வச்சு அந்த சூத்திலே சம்மட்டி வச்சு அரைன்னு அரைஞ்சி தொளிச்சு எடுத்து கிழிச்சிருந்தா எப்படிலாம் வாய் பேசுவானாங்க? தப்புன்ட்டாரு. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நம்ம கண்மையாக வண்டிக்கிறோம். ஆமா, நீங்க ஆரம்பத்துல இப்படி ஜனநாயகம் சொல்லி பேச போய் தான் இந்த பிணநாயகன் வந்து போற இடத்துல பூரா பிணத்தை உழு வைக்கிறான். அறமத்துல அடிச்சு மப்ப கழட்டிச்சு பின்னாடி சூத்த கிழிச்சிருக்கணும் அரைஞ்சி. அப்பதான் நீ எல்லாம் ஒழுங்கா வருவடா. உன்னை அடிக்கிற அடியில டாரா பின்னாடி கிழிஞ்சிடணும். எப்படியே இந்த 2 பட்டாக்ஸ் கிழிஞ்சிடணும். அப்படியே கிழிஞ்சாதான் உனக்கு திமிரு அடங்கும். உனக்கு அடினா அடி அந்த மாதிரி அடிக்கணும். நல்லா இரும்பு ராடை காய வச்சு அடிக்கணும். உனக்குலாம் பின்னாடி பழுக்க காய வைக்கணும். இரும்பு ராடை நல்லா கங்கா காய வச்ச உடனே நெருப்பு எரியணும் கொழுந்துக்கிட்டு. அப்படி அந்த மாதிரி பழுக்க காய்ச்சி அடிச்சாதான் நீ எல்லாம் ஒழுங்கு வரும். அப்ப இவரு வந்து நம்ம ஆளு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு தலைவர் வந்து கட்சி தொண்டன் ஜாவர விரும்ப மாட்டாருன்னு அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு இவரு. ஆமா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விஜய்க்கு வந்து வக்காலத்து வாங்குறாரு. அவன் என்ன செய்யறான், என்ன ஸ்டாலின் சார் என் மேல பழிய போடுறீங்க அப்படிங்க. உன் மேல பழிய போறேன்னு உனக்கு யாரு உன் மேல பழிய போட்டா? ஸ்டாலின் அவனை கூப்பிட்டாரு. ஸ்டாலின் சார் அவனை வந்து உன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டாரு. கரூர்ல 41 பேரை கொண்டு பின்னங்கால் கடை அடிச்சு சூத்த தூக்கி ஓடனையாடா நாதாரி பயில. தமிழ்நாடு முதலமைச்சர் உன் மேல கேச போட்டாரு. டவுன் போலீஸ், கரூர் டவுன் போலீஸ் எஃப்ஐஆர்ல உன் பேரே இல்லை. எப்படி எஃப்ஐஆர்ல உன் பேரே இல்லை. ஆனா நீ ஊருக்குள்ள ஊர என்ன சொல்லிட்டாளியரா, ஸ்டாலின் சார் நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், நான் பனையூர் பங்களாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சவால் விடுறான். அவர் இவனை கண்டுக்கிறதே கிடையாது. பேர சொல்றதும் கிடையாது. இவனை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது. இவன் என்னடானா இவனை பழி வாங்குறது பூரா யாரு? மோடிஜி. ஆமா, மோடிஜி சொன்னாதான் ஒண்ணுக்கு போகணும். மோடிஜி சொன்னாதான் கக்கா போகணும். மோடிஜி சொன்னாதான் கக்கா போன இடத்த கழுவணும். எப்படி மோடிஜி சொன்னாதான் உச்சா போகணும், மோடிஜி சொன்னாதான் கக்கா போகணும், மோடிஜி சொன்னாதான் கக்கா போனதை கழுவணும். இல்லைன்னா காய விட்டு நாரை விட்டு அப்படியே வச்சு உட்கார்ந்துருக்கணும். அதுக்கு ஒரு ஆள் போட்டுருவாங்க இதுக்கு வேலைக்கு. நீங்க கக்கா போறான் கழுவுறானான்னு பாரு, உச்சா போறானான்னு பாரு. உச்சாவும் போக கூடாதா கக்காவும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆளை போட்டுப்பாங்க. இவ்வளவும் உனக்கு ஆளை போட்டு வச்சு எல்லாம் உன்னை பூரா பின்னாடி வச்சு சொருது பூரா அவன் யாரு? மோடிச்சி ஆளு. நீ சொல்றது பூரா யாரு சொல்ற? தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ற. அவர் உன்னை கண்டுக்கிறதே இல்லை ராஜா. நீ எக்கேடு கட்டு நாசமா போனாலும் உன்னை கண்டுக்கிறதே கிடையாது. உன்னை பொருட்டாவே ஒரு மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது. அவர் எப்படியே உன்னை மனுஷனாவே மதிக்கிறதே கிடையாது. ஆகுனா நீ அவரை தூக்கிட்டே இங்க வர. தீய சக்தி தூய சக்தி. யாரு தீய சக்தி? நீ தீய சக்தி, நீ தூய சக்தின்னு சொல்றல, நீ தூய சக்தின்னு சொல்றல. இப்போ இவன் பொண்டாட்டிய இவன் மேல கேஸ் கொடுத்துருக்கு. இந்த ஆள் கூட வாழ முடியாது. இது ஒரு முழு பைத்தியம், சைக்கோ. அடிப்பானா, செலவுக்கு காசு தர மாட்டானா, வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாதுன்னு கார் சாவி எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிறான். ஆமா, எந்த நல்லது கெட்டதுக்கும் போகக்கூடாது, வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது. ஒத்தடிமை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய வந்து அடிச்சு துன்புறுத்தி, அது பாவம் 4 வருஷமா காத்திருந்து இன்னைக்கு தான் கோர்ட்ல கேச போட்டுச்சு. இதுக்கு மேல நமக்கு பொறுக்க முடியாது அப்படி. ஆமா, இவ்வளவு நாள சின்ன குழந்தையா இருந்திருப்பாங்க. இப்ப அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுட்டா குழந்தைய சரியா படிக்காது.
அப்போ அதனால என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து குழந்தையெல்லாம் வளர்ந்து பையன் ஒரு இடத்துல வேலை பார்த்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான். இவ்வளோ பெரிய 200 ஏக்கரில் வீட்டை கட்டி பண்ணி ஒரு பங்களாவில் பரதேசி நாயி பெத்த பிள்ளையில தங்க வைக்கிறதுக்கு அது படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. முதல்ல ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிறதுக்கு உன்னால முடியுதா? நீ தமிழ்நாட்டில் வந்து நீ என்னத்தை பிடுங்க போற? 8.5 கோடி மக்களுக்கு எண்ணத்தை கிழிப்பா நக்குவாங்க. புடி நட்டிரியாக்கு நீ 8.5 கோடி மக்களை நீ அப்படியே புடி தள்ளிடுறியாக்கும். இருக்கிற அந்த 3 பேரையா ஒழுங்கா ஒற்றுமையா வச்சு வாழ்றதுக்கு துப்பு இல்லை. அப்பா அம்மாவை அனாதை சேர்த்து விட்டான். ஆமா, அனாதை. நீங்க ஏதாவது ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் கஞ்சிக்கு வழியிலனா கூட தாய் தகப்பனுக்கு எப்படியாவது உருண்டு புரண்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போய் கஞ்சி ஊற்றி விட்டுருவான். இவ்வளவு வசதி இருந்தும் அப்பா அம்மாவை அனாதை சேர்த்து விட்டான்டா. ஆமா, 200 ஏக்கர் பங்களா, பனையூர் பங்களா, அது ஒரு சின்ன ரூம்ல தங்க வைக்க முடியாத அப்பா அம்மாவை அனாதாசிரமத்துல சேர்த்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உணவு வச்சான். ஆமா, அவங்க அப்பாவுக்கே வீட்டுக்குள்ள அலோடு கிடையாது. திரிஷாவை தவிர திரிஷா வரலாம், கீர்த்தி சுரேஷ் வரலாம். ஆமா, இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் வரலாம். இந்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்து விஜய்கிட்ட விடுறான் அவன் தான். இந்த 3 பேரை தவிர மோடியா வந்தாலும் வீட்டுக்குள்ள போக முடியாது. ஆமா, மோடியா வந்தாலும் வீட்டுக்குள்ள போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறான். இவனை நம்பி ஓட்ட போட்டு ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டான்னா கோழி முடிஞ்சுது. ஆமா, இவன் முதலமைச்சர் ஆயிட்டானா நம்மளால தமிழ்நாட்டில் இருக்கிறதுப்பெல்லாம் நாண்டி கட்டி செத்து போயிடலாம். இல்லைன்னா நாட்டை விட்டு ஓடிடணும். எங்கேயாவது ஆக மாட்டான். சப்போஸ் அப்படி ஆகிட்டானா நாட்டை விட்டு ஓடிடணும். எங்கேயாவது ஆந்திரா, கர்நாடகா எங்கேயாவது போய் பஞ்சமாவது பொழைச்சிக்கணும். ஆனால் இந்த தற்குறி நாய் முதலமைச்சராக நாட்டை ஆண்ட நாட்டில் நம்ம வாழவே கூடாது. அறிவு கட்ட முண்டை, இந்த முண்டமெல்லாம் முதலமைச்சராகி நாட்டை ஆண்டான் அப்படின்னா ஒன்று நம்மளாம் நாண்டி கட்டி செத்துடணும். இல்லை அப்படின்னா இந்த ஊரை விட்டே ஓடிடும். ஏன்னா இவ்வளவு முதலமைச்சராக பார்க்கறதுக்கு உண்டான இது நமக்கு கிடையாது. யாரெல்லாம் அந்த சீட்டில் உட்கார்ந்தாங்க? காமராஜர், அண்ணா, கலைஞர், இப்போ நம்ம தலைவர் ஸ்டாலின், இவ்வளோ பேர் அந்த உட்கார்ந்த சீட்டில் இந்த புறம்போக்கு நாயி, பொண்டாட்டி வச்சு வாழ துப்பு இல்லாத நாயி, பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட முடியாத ஒரு தற்குறி முண்டம், இந்த முண்டமெல்லாம் தெண்டத்துக்கு நாட்டை ஆண்டதுன்னு வச்சுக்கோமே, நாசமா போகும். இவன் ஆடுறதும் ஒண்ணுதான், பிஜேபிக்கார ஆடுறதும் ஒண்ணுதான். பிஜேபிக்கார ஆண்டா என்ன ஆகும்? நீங்களாம் அந்த முடி வச்சுக்கிட்டு நம்மளாம் அந்த கண்ணாடி போட்டு கலர் சட்டெல்லாம் போட்டு அலைய முடியாது. பொட்டையை போட்டுறணும், நெத்தியில பட்டையை போட்டுறணும், கழுத்துல ருத்ராட்ச பொட்டையை போட்டுறணும், போட்டு சட்டையே இல்லாம தெருவில் அலையணும் ரோட்ல. உருக்குமா சொல்லணும்னா சாமியார் மாதிரிப்பா. ஆமா, சாமியார் மாதிரி எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி ஆக்கிடுவான். அந்த காசிக்கெல்லாம் போய் பார்த்துருக்கியா? டிவியில பார்த்துருப்ப. காசி கஞ்சா குடிச்சுக்கிட்டு இருப்பான், ஊதிக்கிட்டு பணம் வந்துகிட்டு இருக்கும், பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கஞ்சா குடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை கறி எடுத்துப்பான். அகோரி, அவன் பேர் அகோரி, மனித கறி திங்கிறவங்க அகோரி. அந்த மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கி வச்சிருவான். ஆமா, நாடு எப்படி இருக்கும்? நாசமா போகும். இவனையும் நம்பி சில தற்கூரி முண்டங்க இன்னும் கழுத கத்திக்கிட்டு கிடக்கு. ஒரு வீடியோ பார்த்தனா, ஒரு வீடியோ பேசுறாங்க, ஸ்டாலின் சார் நீங்க 5000 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி, ஏன் 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி, எங்க ஓட்டு எங்க விஜய் அண்ணனுக்கு தான். விஜய் அண்ணனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னா நாங்க பொண்டாட்டியா பாத்துக்கிறோம் அவரை. பாவிகளா, துப்பு கட்ட, இவெல்லாம் புருஷன் உயிரோட இருக்காம பாரு. இவங்களெல்லாம் பெட்ரோல் ஊற்றி உயிரோட கொளுத்தி கொண்டுறணும். ஆமா, இந்த தருதலை முண்டைகளாம் இந்த நாட்டுல இருந்து என்னத்தை சாதிக்க போகுது? ஆமா, இப்ப வந்துகிட்டு தான் பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதையும் கேட்டு இந்த பயவுல இருக்காங்க பாரு. அப்ப இப்படி கேடு கட்ட பயவுல இவன் புருஷன் எப்பேற்பட்ட கேடு கட்டானா இருப்பான்? இப்படி மாதிரி அவன் விஜய்க்கு பொண்டாட்டியா வாழ போறேன்னு சொன்னவொன்னு பெடதிலே 4 ஆரம் அரைஞ்சிருக்கணும். அறையாம அவனு கக்கற கக்கற கக்க கக்கற சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதை வெக்கமில்லாம சொல்றா பாரு. எவ்வளவு பெத்த பிள்ளைய கொள்வாளா? 1.5 வயசு குழந்தையோட வேலூருக்கு ஒருத்தி வந்திருக்கா. கேட்குறாங்க, ஏமா அவனுக்கு அறிவில்லையாமா? 1.5 வயசு குழந்தைய கொண்டு வந்திருக்கிய, வெயில் உச்சி வெயில் அடிக்குது, 12 மணி. இந்த வெயில குழந்தை தண்ணி இல்லாம பால் இல்லாம என்ன ஆகும்? ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிறாங்க. என் குழந்தை செத்தா பரவாயில்ல, கற்பம் கலைஞ்சா பரவாயில்ல, நான் விஜயண்ணன் கூட படுத்து கற்பத்தை உண்டாக்கிடுவேன். நல்ல பொம்பளை இல்ல?
இருக்கிற கற்பம் கலைஞ்சாலும் பரவாயில்லையா, குழந்தை செத்தாலும் பரவாயில்லையா, விஜயண்ணா கூட படுத்து விஜயண்ணாவுக்கு பொண்டாட்டியா இருந்து நான் மறுபடியும் ஒரு குழந்தைய பெத்துக்கிறோன்றாங்க. எப்பேர்கட்ட கேடுகட்ட செம்ம காவாரி பயவு. இந்த பயவுகளையும் நாட்டுல இப்படியாப்பட்ட நாட்டுல இதுகளும் இருக்கு பாரு, என்னத்த சொல்றது. ஆனா ஒண்ணு, விஜய் மட்டும் வந்தான், தமிழ்நாட்டுல அத்தனை பேரு செத்தான். ஆமா, சாவு வரலைன்னா எங்கேயாவது புளிய மரத்துலயோ மட்டை புளியிலையோ எங்க பனை மரத்துலயோ வீட்லயோ எங்கேயாவது தொங்கி எல்லாரும் சாக வேண்டியதான். ஏன்னா இவன்லாம் முதலமைச்சர் ஆனான்னா இவனை முதலமைச்சரா வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் வாழ்றதுக்கு தெம்பே கிடையாது. ஒண்ணு ஊரை விட்டு காலி பண்ணி ஓடி பஞ்சம்பளுக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஓடிடணும், இல்லைன்னா நாண்டி கட்டி செத்துடணும். இவனெல்லாம் முதலமைச்சரா ஏத்துக்கிறதுக்கு நம்மளால முடியும். நம்மளால இல்ல, தமிழ்நாட்டுல எவனாலையும் முடியாது. இந்த மூலகட்ட முண்டன்னு வந்து சுத்திட்டாலே 15 வயசு 14 வயசு, அவனுக்கு என்ன இளவுனே தெரியாது. எப்படி என்ன இளவு, எந்த அரசியல்னால என்னன்னே தெரியாது அந்த தற்கொலை முண்டங்களுக்கு. ஒண்ணுமே தெரியாதடா. தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்டா 400 தொகுதிப்பா. 400க்கு தமிழ்நாட்டுல ஒருத்தன். பெரியார் எந்த ஊர்ல தெரியல. பெரியார் இப்படி ஆளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய கட்சி நடத்துறான். உங்க லட்சணம் பேர் அப்படித்தான் இருக்கும். தப்பி தவறி தாவக்காரனுக்கு ஓட்டு போட்டாச்சு அப்படின்னா தமிழ்நாடு அவ்வளவுதான், இதோட கதை முடிஞ்சது. இனி தூக்கி நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியாது தமிழ்நாட்டை. விஜய் வந்துட்டாலே மோடியும் உள்ள வந்து இறங்கிடுவான். சங்கி கூட்டம், அந்த மோடி கூட்டம் இறங்கிச்சு உள்ள இறங்கிச்சுன்னா நாடு நாசமா போகும். ஒவ்வொரு வீட்லயும் தீ பிடிச்சி எரியும். அப்படியே ஊர் ஊருக்கு ஜாதி சண்டை, ஊர் ஊருக்கு மத சண்டை. அந்த ஜாதிக்காரன் இவனை வெட்டுவான், இந்த ஜாதிக்காரன் அவனை வெட்டுவான், அந்த மதத்துக்காரன் இவனை இந்த மதத்துக்காரனை வெட்டுவான், இந்த மதத்துக்காரன் 4 பேர் அந்த மதத்துக்காரனை வெட்டுவான். இப்படி வெட்டி வெட்டி ரத்தமும் சதையும் ஒரே தீப்பத்தி தான் எரியும். பிஜேபி கார ஆட்சி பெரிய அப்பாட்டக்கிற மயிரான ஒரு அரசியல் தெரியல, ஒரு இளவும் தெரியல, ஒரு என்னன்னே தெரியல அவனுக்கு. ஏதோ மாசத்துக்கு ஒரு நாள் வருவான், சரக்க போடுவான், பணிவர் பங்கால படுத்துக்குருவான். பூச்சியானது தலைவரையா தலைவரையா தலைவரையான்னு கத்திக்கிட்டு நமது தலைவர் மக்கள் விரும்பும் முதல்வர் அவர்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார், நமது தலைவர் அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். அவன் பேசுறதே அப்படித்தான் இருக்கும். 37 47 57 சொல்லவே முடியாது. ஆமா, இப்போ ஒரு 17 பேர் வந்திருக்காரு அப்படின்னா 17 பேரும் சொல்ல தெரியாது. 27 பேர்னா 27 சொல்ல முடியாது. 27 அப்படிம்பா. 17 பேர்னா 107 அப்படிம்பா. அந்த தமிழே டிஃபரெண்டா இருக்கும். அவங்க தமிழே பேசுற தமிழே. ஆமா, 37 37பா. 57 பேர்னா 57 அப்படிம்பா. அவங்களும் அந்த புளுத்தி விட மாட்டாரு. இந்த புளுத்தி புச்சிங்கிற புளுத்தி அந்த புளுத்தியை விட மாட்டாரு. ஆமா, 27 7 ஐப்புளுத்தி 7 அறுப்புளுத்தி 7. இவங்களே பெரிய புளுத்தி. இவங்க உருப்படாத புளுத்திய. இந்த புளுத்திய நாட்டுல இருக்கிற வரைக்கும் நாடு நாசமா போகும். முதல்ல இந்த காவாரி புளுத்தியெல்லாம் முதல்ல அடிச்சு ஒழிச்சு கட்டணும். அப்பதான் நாடு நல்லா இருக்கும். இவன் மேலேயாவது பழி தூக்கி போறது. இவன் போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் எவ்வளையா ஒருத்தர் கைப்பிடிச்சிட்டு கருப்பளிச்சானா உடனே திமுக காரன் காரணம். ஒரு மாவட்ட செயலாளர் உனக்கு பொறுப்பு வாங்கி தரேன், நல்லா பருப்பு மாதிரி உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சாமத்துல 12 மணிக்கு வீட்டுக்குள்ள ஜல்ஜா பண்ணிட்டு இருக்கான். சட்டியோட ஜல்ஜா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கட்சி வளர்க்குறாரான். 12 மணிக்கு வீட்டுக்குள்ள சட்டியோட உட்காந்து என்னத்த கட்சி வளர்ப்பான்? கள்ளக்காதல தான் வளர்க்க முடியும். ஏன்டா நான் வீட்டுக்குள்ள 12 மணிக்கு சட்டியோட உட்காந்து என்னத்த வளர்க்க முடியும்? கட்சி எப்படி வளர்ப்ப? சட்டியோட உட்காந்து கட்சி வளருமா? கள்ளக்காதல் தான் வளரும். ஊருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருந்தா இது கட்சி எப்படி இருக்கு? இந்த தலைவர் மூலம் ஒழுக்கமா இருக்கானா? தலைவர் வந்து ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட வச்சு வாழணும். இப்ப திமுக நம்ம முதலமைச்சர்னா பாரு, ஒரு தைப்பொங்கலா தீபாவளியா இந்த மனைவி குழந்தை பேரன் குட்டிகளோட போறாரு வர்றாரு. ஆமா, இவன் யாரை கூட்டி சுத்துறான்? நடிகைகளை கூட்டி சுத்துறான். பொண்டாட்டி ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி போட்டு பிள்ளைகளையும் அடைச்சி போட்டு நடிகைகளை கூட்டி சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இதை பார்த்து நினைச்சுவாங்க, அந்த தொண்டை நினைச்சுவான், அவனும் பொண்டாட்டி அடிச்சு வரட்டிடுவான், அவனும் பிள்ளைகளை அடிச்சு வரட்டிடுவான். இப்படி வீட்டுக்கு எல்லாத்தையும் அடிச்சு வரட்டிட்டு அப்புறம் நாடு எப்படி இருக்கும்? நாசமா தானே போகும். பொண்டாட்டி இல்லாம பிள்ளை இல்லாம இவனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னா எவனுக்குமே பொண்டாட்டி இருக்கக்கூடாதுன்னு இவனா முடிவு பண்ணிக்கிறான். நம்ம தலைவருக்கே பொண்டாட்டி இல்லை,
நம்ம தலைவரே தனியா இருக்காரு. நம்ம தலைவர் மாதிரி நம்மளும் பொண்டாட்டி அடிச்சு விரட்டிடுவோம். நம்ம தலைவர் மாதிரி நம்மளும் பிள்ளைய அடிச்சு விரட்டிடுவோம். நம்ம தலைவர் மாதிரி நம்மளும் கள்ளக்காதல் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவான். அப்ப குடும்பம் என்ன குண்டி தூக்கிட்டு போயிடும். எப்படி இவன் தலைவர் மாதிரி இவனும் நினைச்சா அப்படின்னா குடும்பம் குண்டி தூக்கிட்டு போயிடும். மொத்தமும் நாசம். ஆமா, ஆக மொத்தம் சரியான முட்டாக்கூதி. இவனுக்கு ஏற்கனவே மடக்கூதின்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா, இவங்க சின்ன ஒண்ணு வச்சிருக்காங்க, மடக்கு ஊதி. ஆமா, அது ஆல்ரெடி மடக்கூதினே ஆகிப்போச்சு. இந்த மடக்கூதிகளுக்கு மடக்கு ஊதி சின்னத்தை கொடுத்துருக்காங்க. கரெக்டா கொடுத்துருக்காங்க ஒரு சின்னம். மடக்கூதிகளுக்கு மடக்கு ஊதி சின்னம் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு கை தட்டிக்கலாம். ஆமா, மடக்கூதிங்கிற ஒரு சின்னத்தை வந்து இந்த மடக்கூதிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா, மடக்கு ஊதி சின்னம். இவங்க மடக்கூதி. இந்த ஒண்ணு மட்டும் உருப்படியா செஞ்சிருக்கான் தேர்தல் ஆணையம். கரெக்டா சின்னத்தை கரெக்டா பார்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக வேண்டி உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு யானேஷ்குமார் பாராட்டுகள். ஆமா, நல்ல சூப்பரான சின்னம், சரியான பேரு, பொருத்தமான பேரு, சூப்பர். யானேஷ்குமார்